தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில பேச்சாளர் சகோதரர் KS அப்துல் ரஹ்மான் குர்தூஸ் அவர்களை மௌலது ஒரு வணக்கமா என்ற தலைப்பின் கீழ் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மௌலிது ஒரு வணக்கமா என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. இந்த நேரத்தில் பொதுவாக நம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்பார்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இதைத்தான் இவர்கள் பேச வேண்டுமா என்பது போன்ற சில விமர்சனங்களை நீங்கள் அறிவீர்கள். இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த மௌலிது ஓதக்கூடாது, பாத்தியா ஓதக்கூடாது, ஹத்தம் ஓதக்கூடாது, தர்கா போகக்கூடாது, தஹ்தாயத்து கூடாது, இதை விட்டா வேற பேச்சே கிடையாதா என்பது போன்ற சில விமர்சனங்கள் சில நக்கலாக கூட கேட்பார்கள். அவர்களுக்கு என்ன பதில் என்று சொன்னால், மற்ற எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களை எல்லாம் பாவம் என்பதை எல்லா முஸ்லிம்களும் விளங்கி இருக்கிறார்கள். வட்டி வாங்குவது சரி என்று எந்த முஸ்லிமும் வாதாட மாட்டான். குடிப்பது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, புறம் பேசுவது, பொய் பேசுவது, இன்னவர எத்தனையோ பாவங்கள். ஆனால் பீடி சிகரெட் குடிப்பது உள்பட அதை சரி என்று அதை செய்பவன் கூட வாதிட மாட்டான். தப்புதான் அப்படின்னு ஒத்துக்குவான். அதனால அதை போய் அது பாவம் என்று நீங்க புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது பாவம்டா அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னா போதுமானது. அது பாவம் என்று விளக்க வேண்டாம். இந்த மௌலிது ஓதுறது, தர்காக்கு போறது, தஹ்தாயத்து கட்டுறது, 7ஆம் பாத்தியான் 40ஆம் பாத்தியான் ஓதுறது, இன்னும் இது மாதிரி செய்யறாங்களா இல்லையா? இந்த பாவத்தை நன்மை என்று செய்கிறார்கள். ஏன் இதுக்கு இவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் கவனிக்க. நீங்க அடே, ஒரு பாவத்தை பாவம் என்று புரிந்து கொண்டால் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நம்பலாம். ஒரு பாவத்தை